ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 138 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பாஸ்ட்ல தான் காட்டுவாங்க. மொத்த உச்சியா கிளானும் வேட்டையாடப்பட்டதுக்கு அப்புறமா சாஸ்கே மட்டும் தனியாளா இருப்பான். நோ ட்ரெஸ்பாசிங் அப்படின்னு இருக்க வார்னிங்கை தாண்டி போவான். வானத்தை பார்க்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சாஸ்கே அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவன் அப்பா அம்மாவோட ரத்த கரையும் அவங்க இறந்த பொசிஷனோட மார்க் மட்டும்தான் இருக்கும். கண்ணீர் விட்டு கதறுவான். வெளியில பயங்கரமா இடியும் மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இட்டாச்சி சொல்லியிருப்பான் இல்லையா, நாக்கனோ ஸ்ட்ரெயின்ல இருக்க வலது பக்கமா இருக்க 7வது டாட்டமி மேட்குள்ளதான் கிளான் மெம்பர்ஸ் ரகசியமா ஒண்ணு கூடுற இடம் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த இடத்துக்கு போயிருப்பா சாஸ்கே. இதான் அதெல்லாமான்னு பாப்பான். சாஸ்கே அந்த ரிவர் பிரிட்ஜோட எட்ஜ்ல நிக்கிறப்ப ஃபயர் பால் ஜுட்ஸு வெறித்தனமா பண்ணி காமிச்சிருப்பான் இல்லையா. அப்ப அவங்க அப்பா ஃபுகாக்கு தட்ஸ் மை பாய்னு பாராட்டி இருப்பாரு. அதையும் உன் அப்பா எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் பேசுவாரு அப்படின்னு சாஸ்கேவோட அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னை பத்தி அப்பா அம்மா கிட்ட அப்படி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு தண்ணியில கல்ல போடவும் கலங்கும். இட்டாச்சியோட உருவம் தெரியும். என்ன கொல்லணும்னு விரும்பினா என் மேல வெறுப்பவைன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சாஸ்கே அட்டாக் பண்ணுவான். அண்ணா, எனக்காக எந்த இருள் காத்திருந்தாலும் உன்னை கொல்றக்குனா நான் எதையும் செய்ய தயாரா இருப்பேன். என்ன ஆனாலும் அந்த சக்தியை நான் அடைவேன் அப்படின்பா சாஸ்கே. பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே இட்டாச்சி கிட்ட பவரையும் வெறுப்பையும் நான் அடைஞ்சிட்டேன். இப்போ இதை நான் முடிச்சு வைக்க போறேன். இட்டாச்சி, என் கைகளால இதே இடத்துல உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சாஸ்கே சொல்லும் போது இடியும் மின்னலும் பயங்கரமா இருக்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி எண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நீ கேட்ட உன் விருப்பத்து படியே கடைசியா உன்னோட மரணத்தை உண்மையாக்க போறன்பா சாஸ்கே. அமாதரசு அளவிலான ஜுட்சுவா? அதுக்கான வாய்ப்பே இல்லையே. அப்படி என்ன ஜுட்சுவா இருக்குன்னு ஒயிட் ஜெட்சு கேப்பா. இட்டாச்சி மேல பார்க்கவும் சுத்தி வர எல்லா பக்கத்துல இருந்தும் மின்னல் ஒரு இடத்துக்கு சேரும். பிளாக் ஜெட்சு புரிஞ்சு போச்சு, சாஸ்கே இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஃபயர் ஸ்டைல் ஜுட்சுவே தான் அப்படிங்கவும் என்னன்னு கேட்பான் ஒயிட் ஜெட்சு. அந்த ஃபயர் ஸ்டைல் அட்டாக்கோட டார்கெட் இட்டாச்சி இல்லைன்பா. இல்ல எனக்கு புரியலேன்பா ஒயிட் ஜெட்சு. அவன் பர்பஸோட தான் ஃபயர் ஸ்டைல் அட்டாக்க வானத்தை நோக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கான். அட்மாஸ்பியர்ல திடீர் வெப்பத்தை ஏற்படுத்த, அது மூலமா அசெண்டிங் ஏர் கரண்ட் கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பிளாக் ஜெட்ஸு சொல்லும் போது அசெண்டிங் ஏர் கரண்ட் ஆன்ட்டு ஒயிட் ஜெட்ஸு பயங்கர ஷாக் ஆவான். அசெண்டிங் ஏர் கரண்ட்ங்கிறது அட்மாஸ்பியரோட பிரஷர் மூலமா ரேடியஸ் டைப்ல கிரியேட் ஆகிற சுழல் மாதிரி கியூமுலோ நிம்பஸை உருவாக்குறக்கு தண்டர் கிளவுட்ஸ்னு சொல்லான்பான் பிளாக் ஜெட்ஸு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான் ஒயிட் ஜெட்ஸு. அவன் சொந்த சக்கரவை யூஸ் பண்ணணுங்கிறது இல்ல, அவனோட லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸுவை கிரியேட் பண்ண அட்மாஸ்பியரோட மேசிவ் எனர்ஜியை அவனோட அட்வான்டேஜா எடுத்துக்கிறது தான் அவன் நோக்கம் அப்படின்னு பிளாக் ஜெட்சு சொல்லவும் என்ன மாதிரின்னு கேட்பான் ஒயிட் ஜெட்சு. எப்படி இருந்தாலும் சக்கர நேச்சர் சேஞ்சை பயன்படுத்தி யாராலையும் உருவாக்க முடியாத அளவுக்கான மொத்தமா வேற மாதிரியான அளவுல இருக்க போதுன்னு நினைக்கிறேன்பா பிளாக் ஜெட்சு. சாஸ்கே டாப்ல போய் நிப்பான். ஜெட்சு திரும்பி பார்த்துட்டு இப்பதான் புரியுது, சாஸ்கே இட்டாச்சிய வேணுக்குனே தான் வெளியே கொண்டு வந்திருக்கான். அது மூலமா அமதரசுவோட வெப்பத்தையும் யூஸ் பண்ணிருக்கான். சாஸ்கே இந்த ஜுட்சு லைட்னிங்க நேரா சொர்க்கத்துல இருந்தே கொண்டு வரப்போகுதுன்பா. சொல்ல போனா அது எங்க வரணுங்கிறத நான் சொன்னா போதுன்பா. பிளாக் ஜெட்சு நினைச்சேன் எதனால தப்பிக்க முடியாதுன்னு இப்பதான் புரியுதுன்பா. ஒயிட் ஜெட்சு ஏன்னு கேட்கவும் லைட்டிங் போல்ட் 1/1000th ஆஃப் த செகண்டுக்கு வரும். சவுண்டை விட ஃபாஸ்டா இருக்குன்பா பிளாக் ஜெட்சு. சாஸ்கே சிடோரி பண்ணிட்டு கையை மேல தூக்குவான். இந்த ஜுட்சுவோட பேரு கிரின் அப்படின்பா. இட்டாச்சியே ஷாக் ஆவான். என்னாச்சுன்னு கேட்பான் ஒயிட் ஜெட்சு. சாஸ்கே லைட்னிங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறான் அப்படின்னு பிளாக் ஜெட்சு சொல்லும் போது சாஸ்கே பான்கவும் லைட்னிங்லயே டிராகன் உருவாயிருக்கும். இட்டாச்சிக்கு அள்ளு விடும். இடியோட கர்ஜனையோடவே காணாம போ அப்படின்ட்டு சாஸ்கே கையை மேல தூக்கவும் டிராகன் மேல போகும். கைய கீழே கொண்டு வருவான். அந்த டிராகன் இட்டாச்சியை டைரக்டா ஹிட் வைக்கும். மொத்த இடமுமே செதறும். சாஸ்கே டயர்டா இருப்பான். இவ்வளவு பவரானு ஷாக் ஆவான் ஜெட்சு. இட்டாச்சி அசைவே இல்லாம படுத்து கிடப்பான். இட்டாச்சி செத்துட்டானான்னு கேட்பான் ஒயிட் ஜெட்சு. சாஸ்கே லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஷரிங்கன் யூஸ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணுவான். இது முடிஞ்சிச்சுன்பா. டயர்ல தடுமாறி கீழே விழுந்துட்டு எப்படியோ கடைசியா முடிஞ்சிச்சுன்பா. இப்படிப்பட்ட மரணத்தை தான் எனக்காக நீ யோசிச்சு வச்சியான்னு கேட்பான் இட்டாச்சி சாஸ்கே கிட்ட. சாஸ்கேக்கு அள்ளு கிளம்ப ஆரம்பிக்கும். இட்டாச்சி எந்திரிப்பா. இதை பார்த்து சாஸ்கே செம்ம கடுப்பாவான். கர்ஸ்மாக யூஸ் பண்ணிட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். அவனோட இடது கண்ணு கிட்ட லைட்டா ஒரு விஷயம் பிளிங்க் ஆகும். ஜஸ்ட் அதை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்டாச்சியை சுத்தி செகப்பா லைக் ஒரு ஆரா மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இது மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன்பா. என்னதுன்ட்டு பாப்பான் ஜெட்சு. நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்ட சாஸ்கேன்பா இட்டாச்சி. சாஸ்கே ஆச்சரியத்தோட பாப்பான். இட்டாச்சி, இப்போ நான் ஏன் ஃபைனல் ட்ரம்ப் கார்டை காட்ட வேண்டிய நேரம்? சூசானோன்பா. சூசானோவா அப்படின்ட்டு ஷாக் ஆவான் சாஸ்கே. ஆமா, இன்னொரு ஜுட்சு. சூக்கியோமி அமாதரசு எப்போ வந்துச்சோ அதோட வந்த இன்னொரு ஜுட்சு என் கண்களுக்கு. சாஸ்கே
உன்னோட ஜுட்சு அவ்வளவுதானா? இன்னும் எதையாவது மறைச்சிருந்தீங்கன்னா இதான் கடைசி வாய்ப்பு அந்த விளையாட்டுக்கு. உண்மையான சண்டையை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு இட்டாச்சி சொல்லும் போது வானம் தெளிவாகும். ஒயிட் ஜுட்சு வானம் தெளிவாகுதுன்ட்டு பார்ப்பான். பார்க்க போனா இதுக்கு முன்னாடி அவன் பண்ண ஜுட்சுவோட லிமிட்டே ஒரே தடவை தான் போல அப்படின்பான் பிளாக் ஜெட்சு. இட்டாச்சியோட சுசானாவுல எலும்பு மட்டும் இருக்க இடத்த நரம்பு சதைன்னு எல்லாமே கவர் பண்ணும். அதை சுத்தி ஆர்மர் கிரியேட் ஆகும். சாஸ்கே ஷாக் ஆவான். என்னாச்சு? சக்கரா மொத்தமா காலியாகி வேற ஆப்ஷனே இல்லாம நிக்கிறியான்னு கேட்பான் இட்டாச்சி. சாஸ்கேவோட இடது கன் ஒரோச்சிமாருவோடது மாதிரி மாறும். என்னன்ட்டு ஷாக் ஆவான். நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்பா ஒரோச்சிமாரு. அட்டாச்சான்பா சாஸ்கே, நான் உனக்கு தேவைப்படுறேன்ல இல்லையா சாஸ்கேன்பா. அப்படியே மண்டிட்டுருவான் சாஸ்கே. இட்டாச்சியை பழி வாங்க போறேன்னு நினைச்சேன், இப்போ என்னையும் என் பவரையும் ரிலீஸ் பண்ணு, உன் ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன்பா ஒரோச்சிமாரு. சாஸ்கேவோட உடம்ப தொலைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஒயிட் ஸ்னேக்ஸ் வரும். வழியில கதறுவான் சாஸ்கே. இட்டாச்சி இதை பார்த்துட்டு உணர்வுகளாலே சொல்லணும்னா இது ஒரோச்சிமாருவோட 8 ஹெட்டட் சர்பன்ட் ஜுட்சு அப்படின்ட்டு பாப்பான் இட்டாச்சி. ஒயிட் ஜெட்சு என்னதுன்பா. பிளாக் ஜெட்சு இதுக்கெல்லாம் காரணம் சாஸ்கே தான். சக்ரா இல்லாம அதிகமா சக்ராவை வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதால ஒரோச்சிமாருவோட பவரை அப்சர்வ் பண்ணி சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தது இப்ப வெளியே வந்துருச்சுன்பா. இட்டாச்சியும் ஒரோச்சிமாரும் நேருக்கு நேர் அப்ரோச் ஆயிக்குவானுங்க. ஸ்னேக் வரவும் இட்டாச்சி சூசனாவோட ஜுவாட வர வச்சு கழுத்தை வெட்டுவான். அட்டாக் பண்ண வந்த எல்லா ஸ்னேக்ஸோட அட்டாக்ஸையுமே ஷீல்டு மூலமா தடுத்துட்டு ஜுவாட வச்சு தலையை வெட்டுவான். அதையும் தாண்டி சூசனாவை கட்டுப்படுத்த சுத்து போட்டுருங்க. ஒரே ஒரு ஸ்னேக்கை தவிர மிச்ச எல்லா ஸ்னேக்கோட தலையும் வெட்டி இருப்பான். மிச்சம் இருக்க அந்த ஒரு ஸ்னேக் வாய் பழக்கும் போது உள்ள இருந்து ஏதோ வெளியே வரும். கடைசியா ஏதோ வந்துட்டான் அப்படின்னு இட்டாச்சி என்னதுன்ட்டு ஷாக்ல பாப்பான் ஒயிட் ஜெட்சு. ஒரோச்சிமாரு சிரிச்சுக்கிட்டே வெளியே வருவான். பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கும். அவன் வாயில இருந்து ஸ்னேக் ஜுவாட கொண்டு வருவான். எப்போ எதை எடுத்தாலும் வாயில இருந்து எடுக்கிறான், கேவலமானவன் அப்படின்னு ஒயிட் ஜெட்சு சொல்லும் போது பேருக்கு ஏத்த விஷயத்த பண்றான்பா பிளாக் ஜெட்சு. ஒரோச்சிமாரு ஸ்னேக் ஜுவாட கையில எடுத்துட்டு இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரோச்சிமாரு இட்டாச்சிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இப்போ சாஸ்கே அடக்கி வச்சு இந்த சக்கரா போயிருச்சு, இப்போ கடைசியா எனக்கான இறுதி வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த பையனோட உடம்ப எடுத்துக்க அப்புறம் அப்படின்னு இட்டாச்சி சொல்ல வரும்போது ஜுவாட நெஞ்சில இறக்கி இருப்பான் இட்டாச்சி. ஒரோச்சிமாரு சிரிச்சுட்டு இப்படிப்பட்ட அட்டாக்ல என்ன ஏதாவது பண்ணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே ஸ்டாப் ஆவான். இட்டாச்சி ஒரோச்சிமாரு பேசாத கண்டுக்காம இப்போ சாஸ்கே அடுத்து என்னன்னு சொல்லி கேட்பான். இந்த ஜுவாடா வாய்ப்பு இல்ல டோட்சுகோ பிளேடான்னு கத்துவான் ஒரோச்சிமாரு. இத்தனை நாள் இது உங்ககிட்ட தான் ஒளிஞ்சிருந்துச்சான்னு கேட்பான். அப்படியே அந்த பிளேடோட கரைஞ்சு போவான். அது என்ன ஜுவாடுன்னு கேட்பான் ஒயிட் ஜெட்சு. அதான் டோட்சுகோ பிளேட், அதை சாக்கேகரி பிளேடுன்னு சொல்லுவாங்க. சீலிங்கான ஜுவாட், அதை ட்ராப்னும் அதுல மாற்றவனை என்னென்னைக்கும் குடிகார மயக்கத்துல வச்சிருக்க கென்ஜுட்சு உலகத்துல போட்டுரும். இந்த பிளேடே சீலிங் ஜுட்சுவால நிரப்பப்பட்டது. குசனாகி ஸ்னேக் ஜுவாடோட இன்னொரு வேரியன்ட். ஒரோச்சிமாரு அதை தான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பிளாக் ஜெட்சு சொல்லவும் இட்டாச்சியோட பவரே வேற லெவல்ல இருக்குன்பா ஒயிட் ஜெட்சு. சாஸ்கே உடம்புல இருந்து ஒரோச்சிமாருவை மொத்தமா சீல் பண்ணிருப்பான் இட்டாச்சி. ஆனா அதுல ஒரு சின்ன ஒயிட் ஸ்னேக் தப்பிச்சு போகும். அவ்வளவுதான் சாஸ்கே அப்படின்பா இட்டாச்சி. இட்டாச்சி ஜுட்சுக்கு என்னாச்சுன்பா ஒயிட் ஜெட்சு. இட்டாச்சி ரொம்ப டயர்டா இருப்பான், ரொம்ப மோசமா இரும்புவான். பிளாக் ஜெட்சு இட்டாச்சி சொன்ன அந்த சுசானோ ஜுட்சு பார்க்கும்போதே தெரியுது ரொம்பவும் ஆபத்தான ஜுட்சுன்னு. அப்படிங்கவும் ஒயிட் ஜெட்சு ஆனா சாஸ்கேவால இதுக்கப்புறமா சரியான யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரோச்சிமாருவோட சக்கராவும் போயிருச்சுல. இட்டாச்சி ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான்னு உனக்கு புரியலையான்னு சொல்லி கேட்பான். இட்டாச்சி இவ்வளோ டயர்ட்லயும் இப்போ உன்னோட கண்கள் எனக்கு, ஆனா அதை மீட்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இட்டாச்சி பேசிட்டு இருக்கும் போது இதயத்துல கை வச்சுட்டு துடிப்பான். சாஸ்கே ஷாக் ஆயிருப்பான். வாயில இருந்து ரத்தமா வரும். என்னாச்சுன்ட்டு ஷாக் ஆமா ஒயிட் ஜெட்சு. ஏதோ தப்பா இருக்குன்னு பிளாக் ஜெட்சு. இட்டாச்சி ரொம்ப மோசமா இரும்புவான். சூசனாவை சுத்தி இருந்த அந்த ஆர்மரும் போயிரும், சதையும் போயிரும், எலும்பு மட்டும் தான் இருக்கும். இதாண்டா சான்ஸ்ன்ட்டு சாஸ்கே பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணுவான். சூசனோ கையில இருக்க ஷீல்டு தடுத்திருக்கும். இட்டாச்சி சாஸ்கேவை அப்ரோச் பண்ணும்போது சாஸ்கே ரொம்பவே பயப்படுவான். இட்டாச்சி பக்கத்துல வரத பார்த்துட்டு அட்டாச்சான்ட்டு ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸை கட்டி அடிப்பான். பயங்கர இம்பாக்ட் ஆயிருக்கும். சூசனோ கையில இருக்க ஷீல்டை தாண்டி ஒன்னும் கூட அந்த பக்கம் வராது. இட்டாச்சிக்கு ஒன்னும் வாங்காததை பார்த்துட்டு ஷாக் ஆவான் சாஸ்கே. இட்டாச்சி டயர்லயும் சாஸ்கே பக்கத்துல போவான். அந்த சூசனோ ஜுட்சு சாஸ்கேவோட ஒவ்வொரு அட்டாக்கையுமே ஷீல்டால தடுக்குது அப்படின்னு ஒயிட் ஜெட்சு சொல்லவும் மிஸ்டேக்கே இல்ல, அது இன்னொரு ஸ்பிரிட் வெப்பன் தான், யாட்டா மிரர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே திசை திருப்பிடுன்னு சொல்லுவாங்க. இதோட டோட்சுகா பிளேட தாக்குதலுக்கு இட்டாச்சி யூஸ் பண்ணானா யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாதுன்னு பிளாக் ஜெட்சு. சாஸ்கே ரொம்ப பயப்படுவான். அது என்னோட கண்கள்ட்டு பக்கத்தால போவான் இட்டாச்சி. சாஸ்கே அவனோட பிளேட வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். போன வேகத்திலே திரும்பி வந்து விழுவான். இட்டாச்சி பக்கத்தால நெருங்க சாஸ்கேக்கு அள்ளு விடும். இட்டாச்சியோட கை சாஸ்கே கிட்ட போகும்போது சாஸ்கேவோட கால்கள் நடுங்கும். இந்த இடத்துல இட்டாச்சி ஒரு விஷயத்த சொல்லுவான். அதை மியூட் பண்ணிருப்பாங்க. சிரிச்சுட்டு இட்டாச்சி அவன் கைய சாஸ்கேவோட முகத்துக்கிட்ட கொண்டு போவான். சாஸ்கே பயப்படுவான். இட்டாச்சி எப்பவுமே நெத்தியில தட்டுவான்ல, அந்த மாதிரி தட்டுவான். அப்படியே அந்த கை கீழே வர ஆரம்பிக்கும். சூசனம் மறைஞ்சிரும். இந்த இடத்துல இட்டாச்சி செத்துருவான். செவுத்துல இடிச்சு கீழே விழுவான். இதை ஜெட்சு பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஒயிட் ஸ்னேக் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகும். சாஸ்கே பயங்கரமா மூச்சு வாங்குவான். இட்டாச்சி கொலாப்ஸ் ஆயிட்டான்பா ஒயிட் ஜெட்சு. சுத்தி வர அமாதாரசுவோட பிளாக் ஃபிளேம்ஸ் பரவ ஆரம்பிக்கும். அதுல அந்த எஸ்கேப் ஆன ஒயிட் ஸ்னேக் மாட்டிக்கும். வாய்ப்பே இல்ல, இட்டாச்சி நிஜமா செத்துட்டானான்னு கேட்பான் ஜெட்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். இது சாஸ்கேவோட வெற்றியின் பிளாக் ஜெட்சு. சில விஷயங்கள் சரியா படல அப்படின்னு ஒயிட் ஜெட்சு சொல்லவும் என்னன்னு கேட்பான் பிளாக் ஜெட்சு.
ஜெட்ஸு, கிட்டாச்சி இதெல்லாம் விட ஸ்ட்ராங் ஆனவன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிட்டா, நீ கூட சொன்ன ஏதோ வினோதமா இருக்குன்னு அப்படின்னு ஒயிட் ஜெட்ஸு கேட்கவும், உண்மைதான், அவனால எதிர்கொள்ள முடிஞ்ச அட்டாக்ஸை கூட அவன் கவுண்டர் பண்ணல. சண்டை எப்பவே நிறைய தடவை ரத்தத்தோட இருமுனா பேட்டலுக்கு முன்னாடியே கிட்டாச்சிக்கு வேற ஏதாவது மோசமா நடந்திருக்கலாம் அப்படின்னு பிளாக் ஜெட்ஸு சொல்லும் போது, சரிங்க நான் அதிகப்படியே யூஸ் பண்ணனாலேயா இருக்குமோன்னு சொல்லி ஒயிட் ஜெட்ஸு கேட்கவும், இல்ல அதுக்கான வாய்ப்பு இல்ல, நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாதுலன்ட்டு பிளாக் ஜெட்ஸு சொல்லவும் 2 பேரும் கிளம்பிடுவானுங்க. சாஸ்கே இட்டாச்சியை பார்ப்பான். போரின் நடுவிலே தலைவன் மாறிலே ஒருவன் பசிக்கென வேட்டை தூங்குது, நரிகள் கூட்டமோ வழியில் கிடக்குது, குருதி ஆட்டமோ காற்றில் நடக்குது, மழைகள் 100 வந்து போதவில்லையே, நடுக்க வந்த பதையும் வெல்லவில்லையே, போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும், போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும், மாறாது மாறாது இவன் வீரமே வீரமே. I'm fucked up, I'm black and blue, I'm built for all the abuse. I got secrets that nobody knows. I'm good on that pussy shit I don't want, but I can get. I want someone with secrets that nobody knows. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ த மிஸ்ட்ரி ஆஃப் டோபின்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்பா.